வடிவேல் காமெடியில பல நாள் பார்த்து ரசிச்ச துபாய் பஸ் ஸ்டாண்ட நிஜமாக பார்க்க வாய்ப்பு அளிச்ச வீடியோ தான் நண்பர்களே இது. ஒருவேளை பார்த்திபன் இதை தான் ரெஃபர் பண்ணிருப்பாரு போல. ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு அதிகாலையே எந்திருக்கிறத விட கொடுமை எதுவுமே இல்ல. எங்களோட அபுதாபி ஒன் டே ஐட்டினரி முடிக்கணுங்கிற கட்டாயத்துல காலை 5:30 ஸ்டே விட்டு வெளியே வந்தோம். நாங்க இருந்த இடத்துல இருந்து லோக்கல் பஸ் பிடிச்சு அல் குபைபா பஸ் ஸ்டேஷன் பர்துபாயில அமைஞ்சிருக்கு. இதுதான் முன்னாடி மெயின் துபாய் பஸ் ஸ்டாண்டா கருதப்பட்டிருக்கு. இப்பவும் கூட நம்ம சென்னை பிராட்வே மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கேயே பஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற தமிழகத்தை சேர்ந்த அண்ணன் ஒருவர்கிட்ட தற்போதைய துபாய் பற்றி அப்பா உரையாட நோல் கார்டு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிட்டு அபுதாபிக்கு பஸ் ஏறணும். முன் கனடியில தேர்ற இந்த பாய் அண்ணன் கூட தமிழகத்தை சேர்ந்தவர் தான். இந்த வீடியோ அவர்கிட்ட போய் சேர்ந்தா எனக்கு மகிழ்ச்சி. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான் அபுதாபி பாப்ஸ் ஹிந்து மந்திருக்கு போறது. ஒரு 1.25 மணி நேரம் பயணம் அல் சஹாமான ஒரு வில்லேஜ்ல இறக்கி விட்டாங்க. அங்க இருந்து கோயிலுக்கு டாக்ஸிக்கு ஒரு 25 திராம் வந்தது. இந்திய விலைக்கு 625 ரூபாய் கிட்ட வரும். காலை பசி வேற. இந்தியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே இருக்கு. கோயில் 9 மணிக்கு தான் திறப்பாங்க. இப்ப சாப்பிட்டு போங்க கரெக்டா இருக்கும்னு டிரைவர் சொல்ல 4 நாள் கழிச்சு ஒரு இந்தியன் மெனு. கடை வச்சிருக்கிறது யாரு? நம்ம சேட்ட மாதிரி. அந்த ஊருக்கு ஏற்கும்படியான வழியில தரமான சிற்றுண்டி. பாலைவன காட்டை எப்படி பெங்களூர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட கலந்துரையாடிட்டு கோயில் பார்க்கிங்க்கு ரீச் ஆனோம். ஆடை கையிருப்புகள்லாம் ஒரு சில கட்டுப்பாடுகள் அங்க உண்டு. பாப்ஸ்னா போச்சசான்வாசி ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயண் சன்ஸ்தான் விரிவாக்கம். ஆன்மீக ஈடுபாடுடன் பல தன்னார்வ தொண்டுகளும் இந்த அமைப்பு நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அமைத்ததுதான் இந்த கோவில். இங்க வரதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வர முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். பட் முழுக்க வடக்கிந்திய பாணியில தான் கோவில். கிருஷ்ண ராதை தான் கோவிலோட பிரதான கடவுள். செருப்பு வைக்கிற இடமே பேட்டா ஷோரூம் மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல பூலாம் வச்சு வைப்பாங்க. ஒரு அரபு நாட்டுல இப்படி ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஹிந்து கோயில் கட்டுவது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குன்னு எங்க அப்பா அவருடைய கருத்து சொன்னாப்ல. பெங்களூர்ல இருந்து டூரிஸ்ட் பேக்கேஜ்ல ஒரு வயதான கேங் பஸ்ல வந்தாங்க. எங்க அப்பா கிட்ட ஸ்டார் ஹோட்டல் வேலை பிரமாதமான சாப்பாடு எங்க போனாலும் பஸ் பிரச்சனையே இல்லை அப்படின்னு கோர்த்து விட்ட. நான் எங்க அப்பா அம்மாவை மெட்ரோ பஸ் நடைன்னு அலங்கோலப்படுத்திட்டு இருந்து ரிமைண்ட் பண்ணி புண்படுத்திட்டு போயிட்டாப்ல. சாம்பார் சாத பிரசாதத்தோட இப்ப விடை பெறுறேன். திரும்ப நாளைக்கு வருவேன் கட்டாயமா சம்பவத்தோடு. நன்றி, வணக்கம்.